பேச்சுக்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவுபூர்வமான பேச்சுக்கள்ல, கல்விபூர்வமான பேச்சுக்கள்ல, நாலேஜபிளான பேச்சுக்கள்ல இவங்கள வெல்லத்துக்கு யாருமே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு டீச்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது சிறப்பு. நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அதில் சில மைனஸ்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ராசிநாதனே 6ஆம் அதிபதியாக இருக்காரு. அப்போ அவர் நீச்சமாகிறது வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வயிறு ஃபுட் அலர்ஜி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு கேது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா குடல் இறக்கம், லங்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகத்துக்கே வந்து கணவனை சுட்டி காட்ட கிரகம் தான் அமைகிறாரு, செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும் போது 9ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஆரம்ப கட்ட இளமையான இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது புரிதல் குறைவாக இருக்கும். ஒரு 40+, ஒரு 35+ன்னு எடுக்கும்போது தான் அந்யோன்யமே அங்கே புரிதலே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இவங்களுடைய பெரிய கவலை என்னென்னா, என் ஹஸ்பண்டோ என்கிட்ட சிரித்து பேச மாட்டுறாங்க, என்கிட்ட வந்து ஒரு அன்பாக பேச மாட்டுறாங்க. ஏன்னா இவங்க கவிதையிலலாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி பாடல் பாட மாட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுடைய மைனஸாக இருக்கும். அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடனாக இருக்க போது, இல்லைன்னா மெடிக்கல் சார்ந்த கடனாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இவங்களுடைய மாமியார் அப்படின்னு வர்க்கங்கள் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாரோஸ்கோப் படி சனி பகவான் தான் இவங்களுடைய மாமியார் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியாக வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக இடைஞ்சல்கள். எந்த மாதிரியான இடைஞ்சல்கள்? இந்த மாமியாரோட உடல்நிலை சார்ந்த பிரச்சனையை இவங்க தலையில தான் வந்து விழுற மாதிரி இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பெட் பிளான் வைக்கிறது, இந்த எல்லாமே வந்து இவங்க மேலே தான் வந்து விழுற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலே சில இரிட்டேஷன்ஸ்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் சொல்லும் போது இளைய சகோதர சகோதரிகள் மீது அதிக